உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். காக்கா கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி ஒரு மரத்தடியில் படை சுட்டு வித்துட்டு வந்தாங்க. அந்த பக்கமாக வந்த ஒரு காக்கா மரத்தின் மேல் அமர்ந்து வடையின் மனம் காக்காவிற்கு மூக்கை துளைத்தது. எல்லோரும் வடையை வாங்கி தின்றார்கள். காக்காவிற்கு வடை சாப்பிட மிகவும் ஆசை. பாட்டியிடம், காக்கா, உனக்கு உதவியாக வேலை செய்கிறேன், ஒரு வடை தருவியா என்று கேட்டது. பாட்டி, உன்னால் எனக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்டார். அடுப்பு எரிய காய்ந்த சுள்ளி விறகு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றது காக்கா. பாட்டி உடனே சரி என்றார். காக்கா பறந்து சென்று காட்டில் கிடைத்த விறகு குச்சிகளை வாயில் கவ்வி எடுத்து வந்து தந்தது. இதுபோல பலமுறை சென்று விறகு குச்சிகளை எடுத்து வந்து பாட்டியிடம் கொடுத்தது. இந்த என்று ஒரு வடையை நீட்டினார் பாட்டி. காக்கா வடையை வாயில் கவ்வி கொண்டு அதன் கூட்டிற்கு சென்றது. அந்த பக்கமாக ஒரு நரி வந்தது. காக்கா வாயில் இருக்கும் வடையை நரி பார்த்தது. அந்த வடையை பறித்து கொள்ள நினைத்தது. உடனே அது காக்காவை புகழத் தொடங்கியது. காக்கா, ஆஹா, எத்தனை அழகு! நீ உன் ஒரு சாய்ந்த கண்ணும் கரு கரு மேனியும், அடடா, அழகோ அழகு! உன் குரலும் இனிமையாகத்தான் இருக்கும். எங்கே உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொன்னதாம். புகழ்ச்சிக்கு மயங்கிய காக்காவும் வாயில் இருந்த வடையை மறந்து காக்கா என பாடியதும் வடையை கீழே விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டே ஓடி சென்று விட்டது. காக்கா ஏமாந்து விட்டது. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றி கொண்டேதான் இருப்பார்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.